ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை அருட்கட்டளையும் காரணமும். வேளாண் துறையில் செயல்முறை விளக்குனராக தன் 24 வயதில் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு அன்பர் பொறுப்பேற்றார். உடனே அந்த வார இறுதியில் விடுமுறையில் ஸ்ரீமகா பெரியவாளை தரிசிக்க ரொம்ப ஆர்வமாக போனார். அது விரைவான செய்தி பரிமாற்றத்துக்கு வசதிகள் இல்லாத காலம். ரயில் தான் முக்கியமான போக்குவரத்து சாதனம். ஸ்ரீபெரிவா எங்கே முகாமிட்டிருக்கார் அப்படின்னு கேட்டுண்டபடியே திருவாரூர் மயிலாடுதுறை மார்க்கமாக பிரயாணம் போனவருக்கு பெரும் அலுப்பு. பின் முடிகொண்டான் அப்படிங்கிற கிராமத்தில் ஸ்ரீபெரிவா இருக்கிறதா தகவல் வந்தது. அந்த சனிக்கிழமை ராத்திரி 7:30 மணிக்கு போய் சேர்ந்தார். இத்தனை தேடி அலைந்து வந்தபோது, சாமிங்களா அவங்க நேத்திக்கே பூந்தோட்டம் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு செய்தி கேட்டதும் இவருக்கு இன்னும் அயற்சி மேலிட்டுது. உடனே பூந்தோட்டம் கிளம்ப ஆயத்தமானார். குழந்தை, இது மோசமான ரோடு, கொலை கொள்ளை எல்லாம் நடக்கும், இங்கேயே தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு யாரோ எச்சரிக்கிறார். சுப்பிரமணியன் தயங்கலை. அந்த கிராமத்து சைக்கிள் கடைக்காரர் இவர் மேலே இறக்கப்பட்டு ஒரு பையனை துணைக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த ராத்திரி இத்தனை சிரமப்பட்டு அங்கே போய் சேர்ந்தபோது பெரியவாளுக்கு கடுமையான காய்ச்சல். காலையில் தான் தரிசனம் என்று யாரோ தகவல் சொன்னோன்னா பக்தருக்கு இதென்னடா சோதனை அப்படின்னு இன்னும் அலுப்பு ஜாஸ்தி ஆகிடுத்து. மதுரை அடுத்துள்ள மேலூர்லேருந்து காலையிலேயே புறப்பட்டு தவிச்சு பூந்தோட்டம் வந்தவருக்கு இப்படி ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டதில் கவலையும் சோர்வும் ஜாஸ்தி ஆகிடுத்து. நேரம், காலம், இடம், பொருள் என எங்கும் எப்போதும் நிறைந்த சர்வ வியாபியான நம்ம பெரியவா இந்த இளைஞன் தன்னை தரிசிக்க அத்தனை தூரம் தவிச்சு வந்த சிரமத்தையும் அதனால் உண்டாகியிருக்கும் கலப்பும் தெரியாமலா போயிருக்கும். ஏக்கத்துடன் நின்ன இளைஞனை பார்த்து உள்ளே இருந்த மடத்து சிப்பந்தி ஒருவர் வரார். தரிசனத்துக்காக இப்போ யாராவது வந்திருக்காளா? பெரியவா கேட்டுன்னு வர சொன்னான் அப்படின்னு தேனான வார்த்தையால் அதை சொன்னவும் அத்தனை அலுப்பும் போய் அதுக்கு உண்டான மருந்து கிடைச்ச மாதிரி அவர் உணர்றார். நான் தான் அவளோட அந்த இளைஞன்னு சொல்கிறார். தரிசனத்துக்கு உள்ளே வர உத்தரவாயிருக்கு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார். சுப்பிரமணியன் ஓடோடி வரார். ஸ்ரீபெரிவா ஒரு ஓரமாக படுத்துட்டு இருந்தார். குத்துவிளக்கு வெளிச்சத்தில் அந்த தெய்வத்துக்கு காய்ச்சல் தந்துட்ட வாட்டம் தெரிஞ்சுது. துரைசாமி ஐயர் பையன் பானாம்பட்டியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு ஒரு சிப்பந்தி வர அறிமுகப்படுத்துகிறார். சுப்பிரமணியன் அந்த தகவல் சரியில்லாதால் குறுக்கிட்டு தான் மேலூர்லேருந்து வந்திருக்கிறதா திருத்தி கூறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பெரியவா ஆச்சரியமாக முந்திக்கிறார். இவன் மேலூர்லேருந்து வந்திருக்கானான்னு கேளு அப்படிங்கிறார். சுப்பிரமணியனுக்கு ஸ்ரீபெரிவா எல்லாம் அறிந்துட்ட தெய்வங்கிற உண்மை இதன் மூலம் இன்னும் ஊர்ஜிதமாகுது. ஆமாம் அப்படிங்கிறார். உடனே பெரியவா, நீ உடனே திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு கட்டளையை சொன்ன உடனே இவர் விக்கிச்சு போகிறார். ஏன் எதுக்குங்கிறத நாளைக்கு கேட்கலாம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.